இன்றைய முக்கிய செய்திகள். சோழர்களே ஜனநாயகத்தின் முன்னோடிகள் என மோடி புகழாரம். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு சிலைகள் அமைக்கப்படும் என்றும் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு மதிப்பளிக்குமாறு ஸ்டாலின் வலியுறுத்தல். கல்விக்கான நிதியை விடுவிக்குமாறும் கோரிக்கை. மேட்டூர் அணையிலிருந்து 1 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றம். ஈரோடு, கரூர், திருச்சி உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பாக மக்களவையில் நாளை சிறப்பு விவாதம். 16 மணி நேரம் அனல் பறக்கும் என்பதால் பரபரப்பு. வணக்கம். வணக்கம். சோழர்களே ஜனநாயகத்தின் முன்னோடிகள் என புகழாரம் சூட்டியுள்ள பிரதமர் திரு மோடி தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு சிலைகள் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் வளாகத்தில் மத்திய கலாச்சாரத்துறை சார்பில் ராஜேந்திர சோழனின் பிறந்த நாளான ஆடி திருவாதிரை விழா, கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயில் கட்டத் தொடங்கிய 1000வது ஆண்டு விழா, தென்கிழக்கு ஆசிய நாடுகளின் மீது படையெடுத்து சென்ற 1000வது ஆண்டு நிறைவு விழா என முப்பெரும் விழா கொண்டாடப்பட்டது. விழாவின் நிறைவு நாளான இன்று அதில் பங்கேற்க வந்த பிரதமர் திரு மோடி 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகன பேரணியில் பங்கேற்றார். பின்னர் கங்கை கொண்ட சோழபுரம் கோயிலை அடைந்த பிரதமர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த சைவ சித்தாந்தமும் சோழர்களின் கலையும் என்னும் தலைப்பிலான புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டார். தொடர்ந்து கங்கை கொண்ட சோழீஸ்வரரை வழிபட்ட திரு மோடி ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த மேடையில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் திருவாசகம் இசை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தார். பெருதற்கரியன் பெருமானே பின்னர் இளையராஜா இசையமைப்பில் உருவான தமிழ் பகவத்கீதை ஒலி நாடாவை வெளியிட்ட அவர் ராஜேந்திர சோழனின் உருவம் பொறித்த நினைவு நாணயத்தையும் வெளியிட்டார். இதையடுத்து வணக்கம் சோழ மண்டலம் என்று தமிழில் கூறி உரையை தொடங்கிய பிரதமர் ராஜராஜ சோழனின் இடத்தில் இளையராஜாவின் பாடல் சிவபக்திமயமாக இருந்ததாக பாராட்டினார். சோழர்களின் கலை தம்மை பெருமிதத்தில் ஆழ்த்துவதாகவும் சோழர்களின் பாரம்பரியத்திற்கு அழிவே இல்லை என்றும் குறிப்பிட்டார். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் ஆகிய பெயர்கள் இந்திய நாட்டின் வரலாறு என்று புகழ்ந்த பிரதமர் ஜனநாயகத்தில் இங்கிலாந்திற்கு முன்னோடியாக சோழர்கள் இருந்தனர் என்றும் சோழர்களே ஜனநாயகத்தின் தாய் என்றும் புகழாரம் சூட்டினார். इस युग की पहचान उसकी सामरिक ताकत से होती है. मदर ऑफ डेमोक्रेसी के रूप में भारत की परंपरा को भी चोला साम्राज्य ने आगे बढ़ाया था. इतिहासकार लोकतंत्र के नाम पर ब्रिटेन के मैग्ना कार्टा की बात करते हैं, लेकिन कई सदी पहले चोला साम्राज्य में कुड़ा वोलोई अमयिप से लोकतांत्रिक पद्धति से चुनाव होते थे. சோழர்களின் கட்டடக்கலை தம்மை வியப்பில் ஆழ்த்தி இருப்பதாகவும் பிரதமர் கூறினார். வரவிருக்கும் காலங்களில் ராஜராஜ சோழன் மற்றும் ராஜேந்திர சோழன் இருவருக்கும் பிரம்மாண்ட சிலை தமிழ்நாட்டில் அமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் மாநில வளர்ச்சிக்கும் மதிப்பளித்து பிரதமர் திரு மோடி உரிய தீர்வை வழங்குவார் என நம்புவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்த திரு மோடியிடம் மாநில கோரிக்கைகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் அடங்கிய மனுவை நிதி அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு நேற்று வழங்கினார். அதில் சமக்ர சிக்ஷா திட்டத்தில் 2024-25 ஆண்டு நிதியாண்டிற்கான நிலுவைத் தொகையான 2152 கோடி ரூபாயை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் 2025-26 ஆண்டிற்கான முதல் தவணை நிதியையும் விரைவாக வழங்கிடவும் PM ஸ்ரீ ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையின்றி நிதியை விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அனுமதி அளிக்கப்பட்டு செயல்படுத்தப்படாமல் உள்ள திண்டிவனம், செஞ்சி, திருவண்ணாமலை ரயில் பாதை, மதுரை, தூத்துக்குடி, அத்திப்பட்டு, புத்தூர் மற்றும் மாமல்லபுரம் வழியாக சென்னை, கடலூர் ரயில் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் திருவனந்தபுரம், குமரி இரட்டை ரயில் பாதை பணிகளை துரிதப்படுத்துவது, திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஒசூர் புதிய பாதைக்கு ஒப்புதல் அளிப்பது, மதுரை நகரை சுற்றி புறநகர் ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை விரைவுபடுத்துமாறு திரு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.
கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து நிதி உதவியையும் விரைந்து வழங்கிட நடவடிக்கை எடுக்குமாறும் மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படும் சம்பவத்திற்கு நிரந்தர தீர்வு காண திரு மோடி நேரடி கவனம் செலுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள திரு ஸ்டாலின், ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் மீன்பிடி உபகரணங்களையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலம் உருக்காலைக்கு தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட நிலத்தில் பயன்படுத்தப்படாமல் உள்ள 1503 ஏக்கர் நிலத்தை பாதுகாப்பு தொழிற்பூங்கா அமைத்திட ஏதுவாக திருப்பி வழங்க வேண்டும் என்றும் மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதனை எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ள திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மதிப்பளித்து இந்த கோரிக்கை மனுக்கள் மீது பிரதமர் திரு மோடி உரிய தீர்வை வழங்குவார் என நம்புவதாக கூறியுள்ளார். நடப்பாண்டில் 4வது முறையாக நிரம்பியுள்ள மேட்டூர் அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீர் வினாடிக்கு 1 லட்சம் கன அடியாக அதிகரிக்கும் வாய்ப்புள்ளதால் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் வெளியேற்றப்படும் தண்ணீர் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 88,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதையடுத்து மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 45,000 78,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவும் வினாடிக்கு 75,000 1 லட்சம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் காவிரி ஆற்றின் கரையோரம் உள்ள சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சி, அரியலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, கடலூர் ஆகிய 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. முன்னெச்சரிக்கை மற்றும் மீட்பு பணிகளுக்காக அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையைச் சேர்ந்த 2 குழுக்களைச் சேர்ந்த 60 பேர் நவீன மீட்பு கருவிகளுடன் திருச்சி மற்றும் ஈரோடு மாவட்டங்களுக்கு விரைந்துள்ளனர். காவிரி ஆற்றின் வெள்ளப்பெருக்கு காரணமாக எடப்பாடி அருகே பூலம்பட்டியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், ஈரோடு மாவட்டம் பவானியை இணைக்கும் காவிரி ஆற்றின் மீதுள்ள பழமை வாய்ந்த பாலத்தில் பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சத்தியமங்கலம் பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 20,427 கன அடியாக அதிகரித்து நீர்மட்டம் 100 அடியை எட்டியதை அடுத்து அணையில் இருந்து வினாடிக்கு 20,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக கொடிவேரி அணை மறு உத்தரவு வரும் வரை மூடப்பட்டுள்ளதுடன் ஆற்றில் இறங்கவும் மீன்பிடிக்கவும் பரிசல் இயக்கவும் அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். உதகை அருகே 171 அடி உயர அவலாஞ்சி அணை நிரம்பி வினாடிக்கு 1000 கன அடி உபரி நீரும், மேட்டுப்பாளையம் அருகே பில்லூர் அணை 4வது முறையாக நிரம்பி பவானி ஆற்றில் வினாடிக்கு 15,000 கன அடி நீரும் திறந்து விடப்பட்டுள்ளது. அதேபோல் உடுமலைப்பேட்டை அருகே உள்ள நிரம்பிய அமராவதி அணையில் இருந்து வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுவதால் அமராவதி ஆற்றின் கரையோர மக்களுக்கும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் சுருடி அருவியில் பயணிகள் குளிக்க 9வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றால அருவிகளில் 8 நாட்களுக்கு பிறகு குளிக்க மக்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் தொடர்பாக மக்களவையில் நாளை சிறப்பு விவாதம் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த 21ஆம் தேதி துவங்கியது. ஆபரேஷன் சிந்தூர், இந்தியா பாகிஸ்தான் இடையிலான போர் நிறுத்தம், அமெரிக்க அதிபர் டிரம்பின் மத்தியஸ்தம், பீகாரில் நடந்து வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரி வருகின்றன. ஆனால் மத்திய அரசு அதனை ஏற்காததை கண்டித்து எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் கடந்த 1 வாரமாகவே நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடங்கின. இந்த முட்டுக்கட்டைக்கு தீர்வு காண நடத்தப்பட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் முக்கிய கோரிக்கையான ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவையில் நாளை விவாதம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 16 மணி நேரம் நடக்கும் இந்த விவாதத்தில் எதிர்க்கட்சிகளின் கேள்விகளுக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஆகியோர் பதில் அளிக்க உள்ளனர். பிரதமர் திரு மோடியும் இந்த விவாதத்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் மக்களவையில் நாளை அனல் பறக்கும் விவாதம் நடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோல ஆபரேஷன் சிந்தூர் விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையில் நாளை மறுநாள் சிறப்பு விவாதம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து 33 உலக நாடுகளுக்கு சென்று விளக்கமளித்த அனைத்து கட்சி குழுவினரும் இந்த சிறப்பு விவாதத்தில் பங்கேற்கின்றனர். நாட்டின் பொருளாதாரம் வளரும் போது அதற்கேற்ப மாநிலத்திற்கான செலவினங்களும் அதிகரிப்பது ஆச்சரியமானதல்ல என்று பிரதமர் திரு மோடிக்கு முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப. சிதம்பரம் பதிலடி கொடுத்துள்ளார்.
தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு மோடி தூத்துக்குடியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு 3 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியுள்ளதாக கூறினார். இதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எதிர்வினையாற்றியுள்ள நிலையில் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு ப சிதம்பரம் தமது எக்ஸ் தள பக்கத்தில் பதிலடி கொடுத்துள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 10 ஆண்டு கால ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியையும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் 11 ஆண்டு ஆட்சியில் ஒதுக்கப்பட்ட நிதியையும் திரு மோடி ஒப்பிட்டு பார்த்துள்ளதாக கூறியுள்ள அவர் மத்திய அரசின் ஒதுக்கீடுகளில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவும் இல்லை என பதிவிட்டுள்ளார். இந்திய பொருளாதாரம் வளரும் போது ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட்டின் அளவும் வளரும், மொத்த செலவு மற்றும் ஒதுக்கீடுகளும் வளரும் என்று கூறியுள்ளார். 2013-14 நிதியாண்டில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் அது 15,90,434 கோடி ரூபாயாக இருந்ததாகவும் 2024-25 நிதியாண்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் அது 47,16,487 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் மொத்த செலவை விட இது 3 மடங்குக்கு மேல் இருக்கும்போது ஒதுக்கீடுகள் 3 மடங்கு அதிகமாக இருப்பது ஒன்றும் ஆச்சரியமானதல்ல என குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் இன்னும் 10 அல்லது 11 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதைய ஒதுக்கீடுகளை விட 3 மடங்காகவோ அல்லது இதைவிட இன்னும் அதிகமாகவோ இருக்கும் என குறிப்பிட்டு பதிலளித்துள்ளார். இனி வருவது செய்தி துளிகள். தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளிடையே யுத்தம் தீவிரமடைந்துள்ள நிலையில் போரை நிறுத்தாவிட்டால் இரு நாடுகளுடனும் அமெரிக்கா வர்த்தகம் செய்யாது என அதிபர் டிரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூரை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே வெடித்த சண்டையை வர்த்தகத்தை காட்டி நிறுத்தியது போல தாய்லாந்தையும் கம்போடியாவையும் தாம் நிர்பந்தித்துள்ளதாக ட்ரூத் வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். வறுமையை ஒழிப்பதில் மற்ற மாநிலங்களுக்கு தமிழ்நாடு எப்போதும் முன்னோடியாக விளங்குவதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 10,149 நியாய விலை கடைகளுக்கு ISO தரச் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அரசு 10,661 நியாய விலை கடைகளில் UPI மூலம் பண பரிவர்த்தனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளது. 2,25,00,000 குடும்ப அட்டைகளுக்கு அரிசி, கோதுமை, சர்க்கரை, பருப்பு, பாமாயில், பனை வெல்லம் வழங்கப்படுவதாகவும் அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 1 மணி நேரத்திற்கு 750 மெகாவாட் பசுமை மின்சாரத்தை சேமிக்கும் பேட்டரி ஸ்டோரேஜ் திட்டத்தை செயல்படுத்த பசுமை எரிசக்தி கழகத்துக்கு மத்திய மின்துறை அனுமதி அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் வெளிநாடுகளில் இருப்பது போல நம் நாட்டிலும் காற்றாலை, சூரிய சக்தியை உள்ளடக்கிய பசுமை மின் நிலையங்களில் உற்பத்தியாகும் மின்சாரத்தை அதிக திறன் பேட்டரி ஸ்டோரேஜ்களில் சேமித்து தேவை ஏற்படும் போது பயன்படுத்தலாம். தமிழகத்தில் 1000 மெகாவாட் பேட்டரி திட்டத்தை அமைக்க 3 நிறுவனங்களுக்கு அண்மையில் ஆணை வழங்கப்பட்ட நிலையில் தற்போது கூடுதலாக 750 மெகாவாட் பேட்டரி ஸ்டோரேஜ் திட்டத்தை செயல்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் ஹரித்வாரில் உள்ள மானசா தேவி கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பேர் உயிரிழந்தனர். கோயிலுக்கு செல்லும் படிக்கட்டுகளில் மின்சாரம் தாக்கியதாக தகவல் பரவியதை அடுத்து பக்தர்கள் அங்கிருந்து இறங்கிச் செல்ல முயற்சித்துள்ளனர். நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் ஓட முயற்சித்ததால் அங்கு கடுமையான கூட்ட நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதில் சிக்கி 8 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் அருகில் உள்ள மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மோசமாக காயமடைந்து நோய்வாய்ப்பட்ட தெருநாய்களை கருணை கொலை செய்ய தமிழ்நாடு அரசு அனுமதி அளித்துள்ளது. தெருநாய்களில் ராபிஸ் உள்ளிட்ட நோய் பாதிப்புகள் ஏற்படும் நிலையில் பதிவு செய்யப்பட்ட கால்நடை மருத்துவர்கள் மூலம் கருணை கொலை செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள கால்நடைத்துறை கருணை கொலை செய்யப்படும் தெருநாய்களை முறையாக அடக்கம் செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. கடந்த ஆண்டு தான் பரிசாக வழங்கிய தூத்துக்குடி முத்துக்கள் பில்கேட்ஸுக்கு மிகவும் பிடித்திருந்ததாக கூறியுள்ள பிரதமருக்கு வரலாற்றின் முத்தான கீழடை அறிக்கை ஏன் பிடிக்கவில்லை என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவிலேயே 3000 ஆண்டுகளுக்கு முந்தைய முத்துகள் அகழ்வாய்வில் கிடைத்தது கீழடியில் மட்டும்தான் என்று தமது எக்ஸ் தள பதிவில் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்களை தேடி முழு உடல் பரிசோதனை என்ற நோக்கத்தில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் 15 முகாம்களும் வட்டார அளவில் தலா 3 முகாம்களும் என மொத்தமாக 1164 முகாம்கள் சனிக்கிழமைகளில் மட்டும் நடத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். விடுமுறை தினமான இன்று சென்னை காசிமேடு மீன் சந்தை களை கட்டியுள்ளது. கடந்த வாரம் ஆடி கிருத்திகையொட்டி மீன் சந்தை வெறிச்சோடி காணப்பட்ட நிலையில் ஆடி மாதத்தின் 2வது வாரமான இன்று அதிகாலை முதலே பொதுமக்கள் போட்டி போட்டு மீன்களை வாங்கிச் சென்றனர். ஆழ்கடலுக்கு சென்ற விசைப்படகு மீனவர்களுக்கு அதிக அளவில் மீன்கள் கிடைக்காததால் இந்த வாரம் மீன்களின் வரத்து குறைந்தது. இதன் காரணமாக வஞ்சிரம், பாறை, வவ்வால், நண்டு, இறால் உள்ளிட்டவற்றின் விலை 2 மடங்காக உயர்ந்து விற்பனையானது. உயர்நீதிமன்ற நீதிபதி திரு GR சுவாமிநாதன் அதிகார அத்துமீறலில் ஈடுபடுவதாக
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ரா முத்தரசன் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நீதி வழங்குவதற்காக தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை பாதுகாப்பு அரணாக கொண்டு எந்த பாதுகாப்பும் இல்லாத நிராயுதபாணியாக நின்ற மதுரை வழக்கறிஞர் திரு வாஞ்சிநாதனை கோழை என பகிரங்கமாக விமர்சித்திருப்பது நீதிமன்றத்தின் மாண்புக்கு தீரா களங்கம் ஏற்படுத்திய செயலாகும் என்று அவர் கூறியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 10வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி ராமேஸ்வரம் அருகே அமைந்துள்ள அவரது நினைவிடத்தில் குடும்பத்தினரும் பொதுமக்களும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாணவர்களும் இளைஞர்களும் மறைந்த தலைவருக்கு அஞ்சலி செலுத்தினர். அப்துல் கலாமின் நினைவகத்திற்கு தினமும் ஏராளமானோர் வருவதால் அதன் அருகே பேருந்து நிறுத்தம் அமைக்குமாறு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி ஒரு சவரன் 73,280 ரூபாயாகவும் கிராம் 9,160 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையும் மாற்றமின்றி ஒரு கிராம் 126 ரூபாயாக உள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். சோழர்களே ஜனநாயகத்தின் முன்னோடிகள் என புகழாரம் சூட்டியுள்ள பிரதமர் மோடி தமிழ்நாட்டில் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழனுக்கு சிலைகள் அமைக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளுக்கும் மாநில வளர்ச்சிக்கும் மதிப்பளித்து பிரதமர் மோடி உரிய தீர்வை வழங்குவார் என நம்புவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீர் வினாடிக்கு 1 லட்சம் கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளதால் 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.